நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஓல்டு மெசேஜ் எல்லாம் நீங்க எப்படி வாசிக்கிறது? அதுவும் நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தா கூட அந்த மெசேஜை நீங்க ஈஸியா போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல நிறைய பேருக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ப்ரோ ஒர்க்கே ஆகல அப்படிங்கிறது தான். என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஓல்டு சேட்ஸ் எல்லாம் பார்க்கணும், என்னால உட்காந்து ஸ்க்ரால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் திக்கி திணறி முட்டி மோதி அப்படி ஈஸியா எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு போட்ட வீடியோ தான் அது. அது நிறைய பேர் ஒர்க் ஆகலன்னு சொல்லும் போதுல இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் அதை வந்து உங்க முன்னாடி லைவா ட்ரை பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த வீடியோல எந்த கட்டுமே இருக்காது. ஸோ அப்படியே ஃப்ளோல போலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிளானட் ஆஃப் மைனா, நான் உங்க மைனா. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து பார்க்கலாம். இன்ட்ரோ மட்டும் உடையில வரும், அதுக்கு கட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, வாங்க வீடியோல போலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு மிரரில் தான் தெரியும். ஸோ டோன்ட் வரி. பட் தெரியுது இல்லை, அதனால அது ஓகேவா வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட சேட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ தான் என் ஃப்ரெண்டு. ஸோ மேலே வந்து நம்ம சேட்டை ஓப்பன் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் எந்த டேட்டில் உள்ள மெசேஜுக்கு போகணுமோ அதை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்படி பார்த்தாலும் போய் அப்படிங்கிறது தான் சர்ச் பண்ணி அனுப்பிச்சிருப்போம். ஸோ அப்படிங்கும் போதுல அப்படி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ப்ரீவியஸ் டேட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். ஓகேவா? பாருங்க, நிறைய வந்திருக்கு. அதில் லீஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து எனக்கு 2019 இருக்கு. ஸோ 2019 வரைக்கும் போக முடியுமா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து 2025 அக்டோபர் லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி உள்ள மெசேஜுக்கு வந்து நம்ம போகலாம். சரியா? இப்போ நம்ம அந்த மெசேஜை கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் அந்த பேஜில் நீங்கள் மேலேயும் போக முடியாது, இதுக்கு மேலே மேலேயும் போக முடியாது, இதுக்கு மேலே கீழேயும் போக முடியாது. ஸோ இதுதான் இந்த சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய இதில் பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு கீழே உள்ளதையும் நான் பார்க்கணும், மேலே உள்ளதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக்கே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேஜில் உள்ள ஒரு மெசேஜுக்கு வந்து நம்ம ரீப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏதோ ஒரு மெசேஜ், அந்த பேஜில் உள்ள ஏதோ ஒரு மெசேஜை கொடுத்து ரீப்ளை கொடுத்துக்கோங்க. டாட் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, வச்சுட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இந்த மெசேஜ் இங்கே வந்துருச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மெசேஜை நம்ம கிளிக் பண்ண போறோம். ஸோ இந்த மெசேஜை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லோடிங்னு வரும். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இப்போ காட்டும் பாருங்க, இப்படி போன உடனே ப்ரோ ஒர்க்கே ஆகலை நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க. பட் இதை நம்ம எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதை தான் நான் அதுலேயுமே சொல்லியிருப்பேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கேனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அப்படிதான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சா, மறுபடியும் நம்ம வந்து கிளிக் பண்ணோம். இப்போ நம்ம எத்தனாவது வாட்டி கிளிக் பண்ணியிருக்கோம்? 2வது வாட்டி கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அக்டோபர் மாதமா 2026 ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியா? 4 தானே? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 7 மாதத்துக்கு முன்னாடி உள்ள மெசேஜை பார்க்குறதுக்கு எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறோன்னு பாருங்க. இது 3வது வாட்டி அண்ட் இது 4வது வாட்டி அண்ட் இது 5வது வாட்டி அண்ட் இது 6வது வாட்டி அண்ட் இது 7வது வாட்டி. 7வது வாட்டிலேயே அது அந்த மெசேஜுக்கு வந்து கிளம்பிடுச்சு. See that guys, that's working. இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மேட்ரு. ஸோ நான் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 7 மாதத்துக்கு முன்னாடி உள்ளதை பார்க்குறதுக்கு வெறும் 4 வாட்டி கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மெசேஜுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் 1 இயர் பேக்காக இருக்கட்டும், இல்லை 4 இயர் பேக்காக இருக்கட்டும், இல்லை 6 இயர் பேக்காக இருக்கட்டும், எவ்வளோ பேக்கில் உள்ளதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட மினிமம் ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை பார்க்கணும்னா 25லேருந்து 35 டைம்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ மெசேஜும் உங்களுக்கு வந்து தாண்டி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும்.
இதே இது நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் எங்கேயோ போயிடும். பார்த்தீங்களா? வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க மேல போணும்னா, அப்படியே சின்ன சின்ன ஸ்க்ராலிங்ல அப்படி மேல போயிரலாம். இல்ல அப்படின்னா கீழ உள்ள மெசேஜ எந்த ஒரு லேகுமே இல்லாம நீங்க ஈஸியா பார்க்க முடியும். ஒர்க் ஆகுதா? ஸோ கைஸ், கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் தேவை. நீங்க உட்கார்ந்து ஸ்க்ரால் பண்ற பொறுமையை விட இது ரொம்பவே ஈஸியான பொறுமை. ஸோ கிளிக் பண்ணி பாருங்க. அகைன் ஒரு 5 வாட்டி 10 வாட்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழைய மெசேஜ் எல்லாமே வந்துடும். அதுல இருந்து உட்கார்ந்து இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க அப்படிங்கிறத லைன் பை லைனா உட்கார்ந்து நீங்க பூரிப்படைஞ்சுக்கலாம். இல்ல டிப்ரெஷன் ஆயிக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். அது உங்க இஷ்டம். ஸோ இதை நீங்க லைவா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் ப்ரோ, அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா, அந்த மாதிரி உங்க தாட்ஸ்ல என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. இல்ல நான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல எந்த ட்ரிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. கண்டிப்பா அதுக்கான ஷார்ட்கட் வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்க என்ன இன்ட்ரோ கொடுக்க போறேன். எனிவே கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.